லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் சிறந்த ஒரு போட்டியாளராக சிவானி மதிக்கப்பட்டு வருகின்றார். சிவானியின் பாடல் திறமையை கேட்டு பலரும் மெய்மறந்திருக்கின்றார்கள். சிவானியை தேர்ந்தெடுத்த அந்த நடுவர் குலாம் சிவானியின் கன்னடத்தில் புகழ்பெற்ற ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடல் கைவீச்சில் பாடப்பட வேண்டிய ஒரு பாடலாகும். அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் பாடி தனது திறமையை நிரூபித்திருக்கின்றார். கன்னட மொழியில் 12வது சீசனில் ரன்னராக தேர்வான சிவானிக்கு இப்பொழுது ஜீ தமிழ் சீனியர் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பது சிறப்பானதாகும். இது ஆரம்பத்தில் அதிகமான விமர்சனங்களை எதிர்பார்த்து இருந்தாலும் தற்பொழுது சிவானியின் பேரும் புகழும் பலருக்கு மத்தியில் பிரபல்யமாயிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதனாலேயே சிவானியின் பாடலை சிலர் ட்ரோல் செய்து சோசியல் மீடியாக்களில் வெளியாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் சிவானி ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வழங்கி வருகின்றார். இந்த வாரம் கங்கை அமரன் பாடல் சுற்று நடைபெற்று வருகின்றது. அதில் கங்கை அமரனின் கிட்டான பல பாடல்களை போட்டியாளர்கள் பாடி வருகின்றார்கள். அப்போது சிவானி கண்ண துறக்கணும் சாமி என்ற பாடலை பாடி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். கண்ணை துறக்கணும் சாமி என்ற பாடலை ஆண் மற்றும் பெண் 2 குரலிலும் பாடி அசைத்திருக்கின்றார் சிவானி. இதை பார்த்து கங்கை அமரன் பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றார். அதாவது இந்த பாடலில் பெண் குரலில் மட்டும் பாடக்கூடிய அந்த பாடலை சுசிலா குரலிலும் அந்த பாடல் சிறப்பாக பாடப்பட்டிருக்கின்றது. ஆண் குரலிலும் பெண் குரலிலும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். சுசிலா அம்மா பாடுவது போல இருக்கின்றது என்று கங்கை அமரன் பாராட்டியிருக்கின்றார். இந்த ஒரு முயற்சியே திறமையானவர்களை பரிசீலிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி பலருடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருவரும் திறமையாக தனது திறமையை வெளிக்காட்டி வருகின்றார்கள். சிவானியை தன்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது என்று எழுந்து நின்று சிவானியை பாராட்டியிருக்கின்றார் விசேட விருந்தினராக கலந்து கொண்டிருந்த கங்கை அமரன். ஆகவே இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.